ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் துரந்தர் 2. ஆதித்யதார் இயக்கத்துல ரன்வீர் சிங் உள்ளிட்ட பெரும் நட்சத்திர பட்டாளம் நடித்துள்ள இந்த படம் பேன் இந்தியன் படமாக வெளியாக உள்ளது. இந்த நிலையில இந்திய சினிமாவுடைய முன்னணி மற்றும் சர்ச்சைக்குரிய இயக்குனரான ராம்கோபால் வர்மா இந்த படத்தை பார்த்துட்டு முதல் விமர்சனத்தையுமே அவருடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருந்தார். இவர் மட்டுமல்ல, பல பிரபலங்கள் துரந்தர் 2 திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் தொடர்ந்து நல்ல விமர்சனங்களையே பெற்று வருது. அதாவது படம் 100 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்காம். இனி இயக்குனர் என்ற வார்த்தையை ஆதித்யதார் பெயர்ல தான் தொடங்கும். ஸ்டீவன் ஸ்பில்ஸ்பர்க் மற்றும் கிறிஸ்டோபர் நோலன் போன்ற ஹாலிவுட் ஜாம்பவான்கள் கூட தாங்கள் செய்து கொண்டிருக்கும் அத்தனை வேலைகளையுமே அப்படியே போட்டுட்டு துரந்தர் 2 படத்திற்கு போங்க, படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் அதிக அளவுல ஆஸ்கர் வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரன்வீர் சிங்குமே புகழின் உச்சத்திற்கு செல்வார் அப்படின்னு பலருமே அவரை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் நேற்று தமிழ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்ல ரிலீஸ் ஆனதுமே பல பிரபலங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணிட்டுமே இருக்காங்க. மேலும் இயக்குனர், நடிகர் அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் இந்த படத்தை முண்டி எடுத்து கொண்டு போய் பார்த்து அவங்களுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணிட்டுமே இருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இந்த படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.